ஹலோ ஆல், வெல்கம் டு ஆதி பை ஸ்டெஃபி. ஸோ ஆக்சுவலி எங்கிட்ட சாரீஸ் ரெக்யர்மெண்ட் கேட்கும்போது நிறைய கொஷின்ஸ் கொஞ்சம் பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ தான் உங்களுக்கு நான் போடுறேன் இப்போது. ஆக்சுவலி என்னென்னா, நிறைய பேர் கேட்ட கொஷின் என்னென்னா, யாதின்ற பேஜை ட்ரஸ்ட் பண்ணலாமா, உங்களுடைய ப்ராடக்ட் குவாலிட்டியான ப்ராடக்டா, ஃபேப்ரிக்லாம் நல்ல ஃபேப்ரிக்கா, லைக் ஃபேட் ஆகாமல் இருக்குமா, ஸ்ட்ரிங்க் ஆகாமல் இருக்குமா, இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் என்கிட்ட கொஞ்சம் பேர் கேட்டிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்ட் தான். பிகாஸ் எங்கிட்ட ஃபாலோவர்ஸ் கம்மியாக இருக்காங்க. என்னுடைய பர்சனல் பேஜ்லேயே ஃபாலோவர்ஸ் கம்மியாக தான் இருப்பாங்க. அண்ட் பர்சனல் பேஜில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தம் ஃபாலோ பண்ணுறது ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க. பிகாஸ் நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறேன் இன்ஜினியரிங் காலேஜில். ஸோ அந்த பர்சனல் பேஜில் மோஸ்ட்டாக ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃபாலோவர்ஸாக எனக்கு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் ஆக்சுவலி வருதுனால நான் உங்களுக்கு டீட்டெயிலாக என்னன்றதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். அஃப்கோர்ஸ் நீங்கள் யாதி பேஜை ட்ரஸ்ட் பண்ணலாங்க. பிகாஸ் யாதின்ற பேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஹேண்ட் பிக்டு கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் கொண்டு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ என்னாச்சுன்னா, நான் என்னன்னா என்னுடைய டேஸ்ட்லேயே சாரீஸ் எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப மினிமலாக, சட்டிலாக, பார்க்க நீட்டாக இருக்கணும், எலகண்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சாரீஸ் மட்டும் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ரொம்ப ரொம்ப கிராண்ட் இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஸோ அதே மாதிரி என்னோட பேஜ்லேயும் கொண்டு வரணும்னு நினச்சேன். பட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரெண்டிங் சாரீஸ் கேட்டிருந்தாங்க. ஓகே, அப்போதான் நினச்சேன், சார் நம்மள மாதிரியே எல்லாருக்கும் ஒரே டேஸ்ட் இருக்காது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேஸ்ட்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால நான் ட்ரெண்டிங் சாரீஸும் லான்ச் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. ஸோ கண்டிப்பாக நீங்கள் யாதின்ற பேஜை ட்ரஸ்ட் பண்ணி நீங்கள் சாரீஸ் வாங்கலாம். எங்களுடைய ப்ராடக்ட்டுமே குவாலிட்டியான ப்ராடக்ட் மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு வருவேன். லைக் ஏன்னா அந்த சாரி தான் இப்போ நானுமே கட்டுறேன், ஓகேங்களா. ஸோ நான் எனக்கு எப்படி கட்டுறதுக்கு நான் ரொம்ப கம்ஃபர்ட்டாக வியர் பண்ணுறதுக்கு நான் வாங்குறேனோ அதே மாதிரி தான் என்னுடைய பேஜ்லேயும் சாரீஸ் எடுத்துகிட்டு வருவேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி வாங்கலாம் யாதின்ற பேஜில் இருக்க சாரீஸ் எல்லாமே, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ப்ராடக்டோட குவாலிட்டி, ஃபேப்ரிக் ஷிங் ஆகுமா எல்லாம் கேட்டிருந்தீங்க இல்லையா. ஸோ அதுக்கு தான் பதில் சொல்கிறேன். என்னுடைய பேஜில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக்ஸ் லான்ச் பண்ணுறேன். ஒரு சாரீஸ் இருக்கும், எல்லாமே ஒரே டைப் ஆஃப் ஃபேப்ரிக்ஸ் கிடையாது. ஒவ்வொரு சாரியும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக்ஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு சாரீஸுமே நம்ம மெயின்டைன் பண்ணுறது அப்படி தான் பண்ணணும், ஓகேங்களா. இப்போ நம்மளே எடுத்துக்கோங்களேன், நம்ம மட்டும் என்ன ஒரே மாதிரி எல்லா குவாலிட்டிஸோட இருக்குமா, கிடையாது இல்லையா. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குவாலிட்டிஸ் எல்லா ஹியூமன்ஸ்க்கு இருக்கும். அதே மாதிரி தாங்க சாரிக்கும், சாரியுமே அப்படிதான், ஓகேங்களா. ஒவ்வொரு சாரியோட ஃபேப்ரிக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குவாலிட்டிஸ். ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி அதை பிடிக்க முடியாது. நம்ம அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா, சாரியை மெயின்டைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, என்னுடைய பேஜில் டோலா டூபியான் சில்க் இருக்கு, ஓகேவா. நான் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன், நீங்கள் ட்ரை வாஷ் தான் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா அது ரொம்ப ப்ரீமியமான குவாலிட்டி, ரிச்சான குவாலிட்டி. பட் இருந்தாலுமே அதோட வீவிங் ப்ராசஸ் அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, சில சாரீஸ் ஃபேட் ஆகும், ஓகேங்களா. ப்ரீமியமான குவாலிட்டியாக இருந்தாலுமே ஃபேட் ஆகும், ஓகேவா. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். உங்களுக்கு பார்க்க லைக் வியர் பண்ணுறதுக்கு ரிச்சாக இருக்கும், ப்ரீமியமாக இருக்கும்னு நீங்கள் வாங்குறீங்கன்னா, அதே மாதிரி சில ஃபேப்ரிக்கும் இருக்கும், என்ன ஃபேட் ஆகிற மாதிரி கூட இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ட்ரை வாஷ் பண்ணிக்கணும், ஓகேங்களா. இல்லை அப்படின்னா நார்மலாக மோஸ்ட் ஆஃப் தம் உங்களுக்கு தெரியும், இப்போ எல்லாருமே அதை மெயின்டைன் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் மம்மி எங்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எல்லா சாரீஸுமே லைக் ஷாம்பூல தான் நீ வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்னோட பேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரொஃபஸராக வேலைக்கு போயிட்டு ஜாப் போயிட்டு இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த சாரீஸ் எங்கள் மம்மியோட சாரீஸ் தான் இருக்கும். லைக் 10 years பேக் சாரீஸ், 15 years பேக் சாரீஸ் தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்க அழகாக நீட்டாக இல்லை புதுசு மாதிரி இருக்கும். அதோட ரீசன் என்ன அப்படின்னா, ஃபேடெல்லாம் இருக்காது. அவங்க எப்போவுமே மிஷினில் வாஷ் பண்ண மாட்டாங்க சாரியை. மெயினாக இதில் பண்ணுவாங்க அப்படின்னா ஷாம்பு வாஷ். அதுவும் ரொம்ப போட்டது புளியெல்லாம் மாட்டவே மாட்டாங்க. லைட்டாக அலசி, ஏதோ அழுக்குச்சு அந்த இடத்த மட்டும் அலசி என்ன பண்ணுவாங்கன்னா காய போட்டுருவாங்க. ஸோ அதனால தான் அந்த சாரீஸ்க்கு லைஃப் ரொம்ப நல்லா வருது. அதே தான் நானும் மெயின்டைன் பண்ணுறேன், அதே தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலி நிறைய பேருக்கு தெரியும் இது. நீங்களும் அந்த மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த சாரியாக இருந்தாலும், என் பேஜ் மட்டும் இல்லை, எந்த சாரி நீங்கள் வாங்கினாலும் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சாரி லைஃப் வந்துடும். ஸோ நம்ம பேஜில் ட்ரை வாஷ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், ட்ரை வாஷ் தான் பண்ணணும் அப்படின்னு. மற்றபடி மற்ற சாரீஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ராப்பராக மெஷினில் முடிஞ்ச அளவுக்கு வாஷ் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு லைஃப் ரொம்ப நாள் வேணும் அப்படின்னா மெஷினில் வாஷ் பண்ணாமல் நீங்கள் நார்மலாக ஷாம்பூலாம் முக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் லைஃப் வரும், ஓகேங்களா. ஸோ இதுதான் என்னோட சாரியோட ப்ராசஸ், ஓகேங்களா. ஸோ இனிமேல் அப்கமிங்கில் நம்ம சாரீஸ் மட்டும் இல்லாமல் சல்வார் செட்ஸ் இந்த மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸஸ் லான்ச் பண்ணுவோம்.
ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க என் பேஜை. ஜுவல்ஸும் நாங்கள் லான்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மக்கிட்ட 2 இன்ஸ்டா ஐடி இருக்குது. லைக் வந்து பார்த்தீங்கன்னா யாதி பை ஸ்டெஃபின்ற பேஜ் இருக்குது, அதில் சாரீஸ் அண்ட் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் போடுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா yadi.jewels.ன்ற ஒரு பேஜ் இருக்குது, அதில் நம்ம ஹேண்ட் பிக் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? கண்டிப்பாக யாதியில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே குவாலிட்டியான ப்ராடக்ட், ட்ரஸ்டபிளான ப்ராடக்ட், ப்ரீமியமான ப்ராடக்ட். ஓகேங்களா? ஸோ அஃபோர்டபுள் ரேஞ்ச்லேருந்து கொஞ்சம் ப்ரீமியமான ரேஞ்ச் வரைக்கும் நம்ம கிட்டே இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஏதாவது உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக டிஎம் பண்ணிக்கோங்க. எனி கொரீஸ் இருந்தால் கூட யூ கேன் கான்டாக்ட் மீ. தேங்க்யூ.